அமைதி, உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு 25 நிமிடங்கள் ஒரு இனிமையான இசையுடன் தியானம் நடைபெறும். அதனை அடுத்து நமது பிரதம சிறப்பு பேச்சாளர் டாக்டர் வரகுணன் அவர்கள் டொரண்டோவில் இருந்து வந்து பேச இருக்கும் தலைப்பு உயிரும் உடலும். அதனைத் தொடர்ந்து கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெறும். இப்பொழுது தியானத்தை வழிநடத்த லண்டனில் இருந்து டாக்டர் வரகுணன் இடம்பெறும். இப்பொழுது தியானத்தை வழிநடத்த தியானத்தை அருந்ததி ஸ்ரீகாந்த் ராஜா அவர்கள் வழிநடத்துவார்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் நன்றி. இத்தியானத்தில் கலந்து கொண்டுள்ளதால் நாம் எமது உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு வழிவகுக்கின்றது. எமது அன்றாட வாழ்க்கையில் தியானம் என்பது மிகவும் அவசியம். ஏனெனில் நாம் உடம்பை ஆரோக்கியமாக வைப்பதென்றால் தியானம் செய்வது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. அப்படியால் காலை மாலை இருவேளைகளிலும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தியானம் செய்யும் போது நாம் எமது உடலில் இரத்தோட்டங்களை சீராக நடக்க செய்யக்கூடிய தன்மை கிடைக்கும். ஏனெனில் நாம் அமைதியாக ஒரு இடத்திலிருந்து எமது மூச்சை கவனிக்கும் போது, இந்த மூச்சு என்பது நாம் பிறந்த நாள் தொடக்கம் எம்முடன் இருக்கின்றது. அது ஒரு நேரத்தை கொடுத்து நாம் கவனிக்கும் போது அது தியானமாக மாகின்றது. எனவே நாம் இப்பொழுது தியானத்திற்கு செல்வோம். முதலில் இளம் சூடான நீரை அருந்திக் கொள்ளுங்கள். தொண்டை வறட்சியை தடுப்பதற்காக மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் அதனை கழட்டி வையுங்கள். ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். எப்பவும் முதுகுத்தண்டு வளையாது இருக்க வேணும். ஏனெனில் நமது முதுகுத்தண்டில் தான் எல்லா விதமான நரம்பு நாடிகள் எல்லாம் தொடுத்திருக்கின்றது. எனவே முதுகுத்தண்டை நேராக நிமிர்த்தி வைத்திருந்து ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்திருங்கள். கால் பாதத்தை இவ்வாறு ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். கைகளை இவ்வாறு கோர்த்து மடி மீது வைத்துக் கொள்ளவும். கண்களை மிருதுவாக மூட வேணும். இதை நாம் ஏன் செய்வதென்றால் கால்களின் ஊடால 10% சக்தி விரயமாகின்றது. அதை தடுக்கின்றோம். கைகளின் ஊடாக இன்னொரு 10% சக்தி வெளியேறுவதை தடுப்பதற்காகத்தான் இவ்வாறு கால்களை பின்னி கைகளை கோர்த்து கண்களை மூடுவது. வெளி உலகத்தை நாம் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பார்க்காது எமது உள்ளுக்குள் உள்ளுக்குள் நாங்கள் பயணம் செய்கின்றோம். இப்பொழுது நீங்கள் ஒரு இலகுவான ஒரு மியூசிக், அதாவது இசை வழங்கப்படும். அந்த இசையுடன் உங்களுடைய உள்மூச்சு வெளிமூச்சை கவனித்த வண்ணம் அமர்ந்திருங்கள். எண்ணங்கள் தோன்றினால் மீண்டும் மீண்டும் நமது மூச்சின் மேல் கவனத்தை செலுத்துங்கள். இப்பொழுது உங்களுக்கு ஒரு அருமையான இசை வழங்கப்படும். அந்த இசையுடன் 25 நிமிடங்கள் நாம் தியானத்தில் அமருவோம். நன்றி, வணக்கம். அனைவரும் இயல்பான நிலைக்கு வாருங்கள். 5 வினாடிகள் உள்ளன. இப்பொழுது உங்கள் கைகளை பிரித்து கண்களில் ஒற்றி வைக்கவும். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை எடுத்துவிட்டு உள்ளங்கையை பார்த்து நாம் ஒரு அருமையான தியானம் செய்ததற்காக பிரபஞ்சத்துக்கு நன்றியை தெரிவித்து முகமாக கைகளை தட்டிக்கொள்வோம். நன்றி, 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 நன்றி. நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா, PNC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினர்களுக்கு நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும். உலக மக்களின் மனதில்
அமைதி நிலவட்டும். இன்று மிகவும் சிறப்பாக தியானத்தை அருந்ததி மாஸ்டர் அவர்கள் செய்தார்கள். அதற்கு உதவியாக மியூசிக்கையும் வழங்கினார் டாக்டர் சதா மனோ மாஸ்டர். மற்றது பிளேயர்ஸ் அருந்ததியும் வழங்கியிருந்தார். ரெக்கார்டிங் பவானி விக்னேஸ்வரன் அவர்கள் டோக்கிங்ல இருந்து செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அடுத்ததாக நாங்கள் அருமையான சிறப்பு நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றோம். டாக்டர் வரகுணன் மகாதேவன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் டொரண்டோவில் இருந்து. இவர் எல்லோரும் உங்களுக்கு தெரியும். அருமையான பேச்சாளர், அருமையாக பாடக்கூடியவர். இவர் குடும்ப வைத்தியர். அது மாத்திரமல்லாமல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மேக்மாஸ்டர் யூனிவர்சிட்டி கனடா, எக்ஸாமினராக இருக்கிறார் காலேஜ் ஆஃப் பிசிஷியன்ஸ் ஆஃப் கனடா, போர்ட் ஆஃப் டைரக்டர் இன்டர்நேஷனல் மெடிக்கல் ஹெல்த் ஆர்கனைசேஷன். இப்படி பல பல விடயங்களில் அவர் இன்வால்வ் பண்ணி அருமையான சேவையாற்றி வருகிறார். அவரை நாங்கள் நேரம் கருதி மெனக்கெடுத்தாமல் இன்று உயிரும் உடலும் என்ற தலைப்பில் பேச அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம் ஐயா. இன்று இந்த தளம் உங்களுடையது. வணக்கம் எல்லோருக்கும். நான் பேசுவது தெளிவாக கேட்கின்றதா எல்லோருக்கும்? சரியா கேட்கின்றது. ஓகே, நன்றி. நன்றி. முதலில் ஒரு பாடலோடு, இது கார்த்திகை மாதம், ஐயப்பனுக்கு மாலை போடும் மாதம், ஐயப்பன் பாடலோடு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று இருக்கின்றேன். இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ, இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கே, கற்பூர தீபம் சுவாமிக்கே, ஐயப்பன்மார்களும் கூடிக்கும் ஐயனை நாடி சென்றிடுவார், சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்தசாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து, பார்த்தசாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து, இருமுடி தரித்து எருமேனி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள் அன்னை நண்பராம் மாமரை துள் ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அழுதை ஏறும்போது ஹரிஹரன் மகனை துதிச்சு செல்வா, வழிகாட்டிடவே வந்திடுவா ஐயன் துளி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றும் கடினம் கருணை கடலும் துணை வருவார், கரிமலை இறக்கம் வந்தவுடனே திருநதி பம்பையை கட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி, சங்கரன் மகனை துடித்து செல்வா சக்கரமின்றி ஏறிடுவார்.
மலை ஏற்றும் சிவபாலனும் ஏற்றிடுவார். காலமெல்லாம் நமக்கே காவலனாயிருப்பார். தேக பலம் தா பாத பலம் தா, தேக பலம் தா பாத பலம், தேக பலம் தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார். பாத பலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார். சுவாமியே ஐயம் ஐயம் ஓ சுவாமியே. சபரி வீட்டிலே பணிந்திடுவார். சபரி அன்னையை பணிந்திடுவார். ஆடில் கன்னிமார்களும் சரத்தினை போட்டு வணங்கி சபரிமலை தடை நெருங்கிடுவார். 18 படி மீது ஏறிடுவார். கதி என்று அவனை சரணடைவார். மணிமுகம் கண்டே மயங்கிடுவார். ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்ப சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா. இன்றைய நாளிலே ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு இன்று நான் பேச இருக்கின்றேன். உடலும் உயிரும் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியை சொல்ல வருகின்றேன். இந்த செய்திக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் தத்துவத்தை பற்றி ஆராய்வது எனது நோக்கம் அல்ல. இப்படியாக நமது மருத்துவத்துறையிலே ஒன்று இருக்கின்றது. அதை நாங்கள் நிச்சயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அது சரியா தவறா, இதில் என்ன தத்துவம் இருக்கின்றது, இதிலே என்ன பிழை இருக்கின்றது, என்ன சரி இருக்கின்றது என்பதை பற்றி நான் இன்று ஆராயப் போவதில்லை. அதாவது கனடாவிலே மெய்டு என்ற ஒரு விஷயம் இருக்கின்றது. மெய்டு என்றால் எல்லோரும் யோசிக்கிறது வேலைக்காரர் தான் மெய்டு என்று நாங்கள் சொல்லுவோம். மெய்டு. அப்போ மெய்டு என்றது இங்கே விவரித்து மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இன் டையிங், அதாவது நமது உயிரை ஒரு மருத்துவ உதவியோடு போக்கிக் கொள்வது தான் இந்த மெய்டு என்று சொல்வார்கள். மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இன் டையிங். இது பல நாடுகளிலே இப்பொழுது சட்டபூர்வமாக்கப்பட்டிருக்கின்றது. கனடாவிலே 2016ஆம் ஆண்டு சட்டபூர்வமாக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் என்ன? இந்த மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இன் டையிங் என்றால் என்ன? அதாவது இதற்கு பல ஆங்கில வார்த்தைகள், யூத்தனேசியா என்று சொல்வார்கள். நமக்கு தெரியும், இப்பொழுது விலங்குகள், இப்பொழுது செல்லப்பிராணிகள், நாய்க்கோ அல்லது பூனைக்கோ குதிரை, இவற்றுக்கெல்லாம் ஒரு நிலைமை வந்தவுடன் அவை இன்னும் அந்த வலியாலோ அல்லது நோயாலோ பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு மிக கருணையோடு, கருணை கொலை என்று சொல்கிறார். கொலை என்பது ஒரு பாரதூரமான ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. ஒரு கருணையோடு அந்த உயிரை எடுப்பது என்பது தான் அது சரியாக இருக்கும். அதே போல மனிதர்களுக்கும் ஒரு நிலைமை வரும்போது, அதாவது ஒரு வியாதி அதை நாம் குணப்படுத்த முடியாது என்கின்ற நிலை வரும்போது, இந்த வியாதியால் அவருக்கு, ஒரு நோயாளிக்கு ஒரு மிகவும் ஆபத்தான நிலைமையில் இருக்கின்றார். இதிலிருந்து அவருக்கு கஷ்டப்பட போகின்றார். வருத்தம், மற்றும் பலவிதமான நோய் அறிகுறிகள் இருக்க போகின்றன. இந்த வாழ்க்கை இன்னும் ஒரு 3 மாதமோ 4 மாதமாகத்தான் இருக்க போகின்றது. அப்படியான நிலைமையிலேயே
நாங்கள் இந்த வாழ்க்கையை இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ வேண்டுமா என்கின்ற கேள்வி எழும்போது தான் இந்த கருணையோடு இந்த மருத்துவ உதவியோடு உயிரை நாங்கள் பிரிப்பது என்பது வருகின்றது. திரும்பவும் சொல்கின்றேன், இன்று நான் பாடப்போகும் பாடல்களாகட்டும் அல்லது இந்த கருணை கொலையோ அல்லது யூத்தனேசியாவோ அல்லது மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இன் டையிங், இதற்கும் இந்த தத்துவத்திற்கும் நான் தத்துவத்திற்குள் போக விரும்பவில்லை. நான் பாடும் பாடல்களும் அது சம்பந்தமாக இருக்கப் போவதில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தயவுசெய்து ரெண்டையும் எல்லாவற்றையும் முடித்து போட வேண்டாம். இப்படி ஒரு விஷயம் இருக்கின்றது என்பதைத்தான் சொல்ல வருகின்றேன். அப்போ இதற்கு எப்படி இதை நாங்கள் அணுக வேண்டும் என்பது, இதர் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளப் போகின்றோம். கனடாவை பொறுத்த வரைக்கும் இது பலவிதமான கட்டுப்பாடுகளுடன் தான். இப்பொழுது எனக்கு என்னுடைய மனைவியோட சண்டை, எனக்கு நாளைக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சு, ஒருக்கா டாக்டரை கூப்பிட்டு நாங்கள் ஒருக்கா டாக்டர் எனக்கு இனி வாழ்க்கை பிடிக்கையில் ஒருக்கா எனக்கு ஒரு ஊசியை போட்டு ஆளை எடுத்து விடுங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி இல்லை. எனக்கு வேலையில் பிரச்சனை டாக்டர், எனக்கு காதலில் தோல்வியாச்சு, நான் தற்கொலை செய்ய போகிறேன், நீங்களே ஒருக்கா செய்து விடுங்கோண்டு அந்த மாதிரி விஷயம் இது அல்ல. அப்போ இது எப்படி என்றால், முதலில் பல கண்டிஷன்ஸ் இருக்குது கனடாவில். முதலில் நீங்கள் இப்போ கனடாவை பொறுத்த மற்ற நாடுகளையும் நான் குறிப்பிட போகின்றேன். முதலில் எனது சொந்த நாட்டை பற்றி நான் சொல்லிவிட்டு மற்ற நாடுகளை பற்றி சொல்லலாம் இருக்கின்றேன். கனடாவை பொறுத்த வரைக்கும் கனடாவிலே இவர் ஒரு கனேடியன் குடிமகனாக இருக்க வேண்டும் அல்லது ஒரு பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் யூகேலேருந்து இங்கே கனடாவில் இனி நான் யூகேக்கு திரும்பி போக போகிறதில்ல, எனக்கு மருத்துவ உதவியோடு இந்த உயிரை எடுத்து விடுங்கள் என்று சொல்ல முடியாது. அப்போ முதலில் நீங்கள் கனேடியன் சிட்டிசனாக இருக்க வேண்டும் அல்லது ஒரு பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக இருக்க வேண்டும். மற்றது 18 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். இந்த உதவியை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு 18 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். இது ஒரு அடிப்படை. அடுத்தபடியாக இந்த சேவையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு என்னென்ன, அதாவது உங்களுக்கு இருக்கும் ஒரு நோயானது மீண்டும் அந்த நோயை குணப்படுத்தி அதிலிருந்து மீண்டு வர முடியாத அளவு நோயாக இருக்க வேண்டும். அப்போ எல்லோரும் பேர் நினைக்கிறது இது புற்றுநோய்க்கு மட்டும்தான் இந்த வசதி இருக்கின்றதான்னு. அப்படி அல்ல, எந்த நோயாகவும் இருக்கலாம். நான் இப்போ ஒரு கதை ஒன்று சொல்ல போகின்றேன். என்னுடைய ஒரு பேஷண்ட், ஒரு நோயாளி, அவருக்கு 92 வயது, அவருக்கு டயபெட்டிஸும் இல்லை, கேன்சரும் இல்லை, ஹை பிளட் ப்ரெஷர் இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு ப்ராப்ளம், ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வந்தது. என்னென்றால் அவருக்கு இந்த பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ், அதாவது நமது உடலில் இருக்கும் இந்த இரத்த குழாய்கள் எல்லாமே ஒரு சுருங்கி இந்த இரத்த ஓட்டம் இல்லாமல் போய்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டிருந்தது. அப்போ அவருக்கு 92 வயது, கால் ரெண்டுமே நீல கலராகி, கைகள் எல்லாமே நீல கலராகி, அவருக்கு டாக்டர்ஸ் என்ன சொல்ல வேண்டாம், நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளைக்கு, அதாவது இன்னும் ஒரு 5-6 வருடங்கள் உயிரோடு இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் இந்த 2 காலையும் நாங்கள் அறுவை சிகிச்சை சர்ஜரி செய்து எடுத்துவிட வேண்டும், நீங்கள் இனிமேல் வீல் சேரில் தான் இருக்க வேண்டும் சொன்னால், அவள் எல்லாரோடையும் கலந்து ஆலோசனை சொன்னால், அப்படியான வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, இது நான் திரும்ப இந்த வியாதியை குணப்படுத்த முடியாது, ஆகையால் நான் இந்த மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இன் டையிங் நான் செய்வதற்கு ஒத்துக்கொள்கிறேன்னு சொல்லி அவள் அதை விரும்பி ஏற்றுக்கொண்டு அந்த விதத்தில் தான் அவருடைய மரணம் சம்பவித்தது. மற்றது இந்த மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் ஆஃப் டையிங், மெய்ட் என்கின்ற இந்த மருத்துவ உதவியோடு மரணம் நாங்களாக விரும்பி வாலண்டியராக செய்ய வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவியல் கூப்பிட்டு பிள்ளையெல்லாம் சேர்ந்து இனிமே அப்பா உங்களால் எங்களுக்கு ஒரு பிரயோசனம் இல்லை, உங்களால் உங்களுக்கும் ஒரு பிரயோசனம் இல்லை, அப்படியால் தயவு செய்து டாக்டரை கூப்பிட்டு சொல்லுங்கன்னு சொல்லலாது. நீங்களாக வாலண்டியராக விரும்பி நீங்கள் இதை அப்ளிகேஷன் போட வேண்டும். அடுத்தபடியாக இன்னொன்று என்னென்றால் இதற்கு பெரிய ப்ரோசஸ் இருக்கின்றது. மற்றது நீங்கள் கேட்கும்போது இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும்போது உங்களது மனநிலை சாதாரணமாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு டிமென்ஷியா, அல்சைமர் டிசீஸோ, மறதிக்குணம் இருப்பவராகவோ அல்லது குழம்பிய நிலையில் இருப்பவராகவோ
இல்லை இப்பொழுது மனம் நலம் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் இந்த விண்ணப்பம் செல்லுபடியாகாது. அதைவிட இந்த விண்ணப்பத்தை தருபவர்கள் நிச்சயமாக முழு மனநிலையோடு இருக்க வேண்டும். இப்பெல்லாம் கனடாவில் 2 வாரத்திலேயே இந்த விண்ணப்பம் எல்லாம் பரிசீலிக்கப்பட்டு நாங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்து விடக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அப்போ முழு மனநிலையோடு இருக்க வேண்டும். நீங்கள் எந்த சமயத்திலும் உங்களது விண்ணப்பத்தை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அதாவது இந்த ஒரு ப்ரொசீஜர் நடப்பதற்கு 2 நிமிஷத்துக்கு முன்னால் கூட சொல்லலாம், டாக்டர் நான் இப்போ முடிவு செய்துட்டேன், நான் இப்பொழுது இறக்க விரும்பவில்லை என்றாலும் உங்களது அந்த ப்ரொசீஜர் நிறுத்தி வைக்கப்படும். கையை காலை கட்டி போட்டு உங்களுக்கு அந்த மருந்து கொடுப்பதில்லை. இப்பொழுது ஒரு நல்ல ஒரு தத்துவ பாடல் ஒன்று கேட்டும். இந்த நான் திருப்பி சொல்லுகின்றேன், இந்த பாடலுக்கும் நான் பேசுவதற்கும் சம்பந்தமில்லை. எனக்கு பிடித்த ஒரு அருமையான தத்துவ பாடல். ஆகையால் தயவு செய்து இது இந்த இலங்கை வானொலியில் ஒரு காலத்தில் இசையும் கதையும் என்று ஒரு நிகழ்ச்சி போய் கொண்டிருக்கும். அதுக்கு சம்பந்தமான பாடல்கள் தான் பாடுவார்கள். ஆனால் இதற்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற ஒரு டிஸ்க்ளைமரோடு இந்த பாடலை பாடுகின்றேன்.
திருக்குறளிலே ஒரு அருமையான ஒரு திருக்குறள் இருக்கின்றது. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இதுடைய அர்த்தம் குறளிலேயே இருக்கின்றது. அதாவது இறப்பு என்பது நித்திரை கொள்வது போல, உறங்கி விழிப்பது என்பது அதாவது பிறப்பு என்பது உறங்கி விழிப்பது போல் என்பது. இப்படியாக எல்லா சமயங்களிலுமே இறப்பை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். சுவாமி விவேகானந்தர் ஒரு படி மேலே போய் என்ன சொல்கின்றார்? தினமும் காலையிலிருந்து நீங்கள் மரணத்தை சிந்தியுங்கள் என்று சொல்கின்றார். ஐயோ, என்னடா இது இப்படியான ஒரு கொடுமையான விஷயம் என்று. என்றால் நமக்கெல்லாம் மரணம் என்பது ஒரு கொடுமையான விஷயம் என்று தான் நமக்கு சிறு வயதிலிருந்தே நமக்கு சொல்லி சொல்லி வளர்த்திருக்கின்றார்கள். ஒரு மரண சடங்கிற்கு போனால் அழ வேண்டும், ஆஹா ஒருவர் பிரிந்து விட்டார் போய்விட்டார் என்று. ஆனால் சுவாமி விவேகானந்தர் ஏன் இப்படி சொன்னார்? மரணத்தை தினமும் தியானியுங்கள், சிந்தியுங்கள், உங்களது வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று. ஆமாம், நமது வாழ்க்கை நிலையற்றது. இந்த மரணம் என்பது ஒரு நாள் வரத்தான் போகின்றது. அதை பின்போட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் நாம் யாருக்குமே துன்பம் செய்ய போவதும் இல்லை. நாம் நமது இந்த நெகட்டிவான எதிர்மறையான விஷயங்களை யோசிக்கப் போவதும் இல்லை. இது இந்த பிறவியிலே நான் இந்த உடலிலே இருக்கின்றேன், இந்த உடல் சட்டையை கழற்றிவிட்டு அடுத்த பிறவி என்பது தத்துவங்கள். இப்போ மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இன் டையிங் என்பது நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய பாலியேட்டிவ் கேர், இறுதிக்கால பராமரிப்பு என்பது இருக்கும் இடங்களிலே பெரும்பாலும் இவை தேவைப்படுவதில்லை. என்றால் ஒருவருடைய இறுதி காலத்திலே இந்த பாலியேட்டிவ் கேர், இறுதிக்கால பராமரிப்பை சரியான முறையிலே செய்து அவருக்கு எந்த விதமான வலியோ துன்பமோ இல்லாமல் ஒரு கௌரவமான இறப்பை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி இருந்தும் பல பேர் இதை தேர்ந்தெடுக்கின்றார்கள். என்னுடைய பேஷண்ட்ஸே போன வருடம் கிட்டத்தட்ட 12 பேர் இதை தேர்ந்தெடுத்தார்கள். இந்த வருடம் மட்டும் என்னிடம் 7 பேஷண்ட்ஸ் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் இந்த உதவியை. இன்னும் 2 பேர் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கின்றார்கள். அப்போ இது எங்கெல்லாம் அவைலபிள், அதாவது கனடாவில் இது 2 விதமாக செய்யப்படுகின்றது. அதாவது முதலில் 2 மருத்துவர்கள் இந்த நோயாளியை பரிசோதிக்க வேண்டும். அதாவது உங்களது ஃபேமிலி டாக்டரை தவிர 2 மருத்துவர்கள் இவர் இந்த எடுப்பதற்கு இவர் தகுதியான மனநிலையில் இருக்கின்றாரா ஒன்று. மற்றது இவருக்கு இவ்வாறு இந்த இறப்பு வராவிட்டால் இன்னும் துன்பம் நேரப் போகின்றதா, இவருக்கு வந்த வியாதியானது குணப்படுத்த முடியாத ஒரு வியாதியா, இவற்றை எல்லாம் தீர்மானித்து 2 மருத்துவர்கள் இவை சர்டிஃபை பண்ண வேண்டும். இதில் 2 மருத்துவர்களும் முரண்பட்ட கருத்தை சொன்னார் என்றால் 3வது மருத்துவர் உள்ளே வருவார். இது என்ன கோர்ட்ஸ் மாதிரி தான். இந்த ஒரு சிங்கிள் ஜட்ஜ் சொல்லி சரி வரவே இல்லைன்னா பிறகு அப்பீல் பண்ணி 3வது ஜட்ஜிட்ட போகிற மாதிரி. அது முடிய இந்த ஒரு நாளைக்கு அவர் இப்போ அடுத்த கிழமையோ அதுக்கு அடுத்த கிழமையோ வேண்டிய நாளை ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி 2 விதமாக இங்கே இந்த நிகழ்வு நடத்தப்படும். ஒன்று மருத்துவர்கள் வீட்டிற்கு திரும்பவும் அவரிடம் பரிசோதித்து இந்த கையிலே ஒரு ஐவி லைன் ஒன்று போட்டு ஒரு வெயினில் போட்டு இன்ஜெக்ஷன் வழியாக மருந்துகளை மிகவும் முதலில் அந்த நோயாளியை மயக்கப்படுத்தி அதுக்கு பிறகு அந்த மற்ற மருந்தை ஏற்றுவார்கள். இது ஒரு விதம். இன்னொன்று ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து இந்த நோயாளியை தானே மருந்தை உட்கொள்வதற்கு செய்வதற்கு செல்ஃப் ஆக, அதாவது தானே இந்த மருந்தை உட்கொண்டு இந்த இறப்பை சந்திப்பதற்கு வழிவகை கனடாவிலே இருக்கிறது. அதனால் பெரும்பாலானவர்கள் இந்த மருத்துவர்கள் இந்த ஐவி லைன், இன்ட்ராவீனஸ் லைன் போட்டு ஊசி மூலமாகத்தான் இந்த சேவையை எடுத்துக்கொள்கின்றார்கள். இன்னமும் கனடாவிலே மென்டல் இல்னஸ், அதாவது மனநலம் சம்பந்தமாக, இப்போ ஒருவருக்கு டிப்ரெஷன் இருக்கின்றது, இல்லை ஒருவருக்கு ஸ்கிசோஃப்ரெனியா இருக்கின்றது, இவர்களால் இந்த வியாதியை குணப்படுத்த முடியாது, மிகவும் துன்பப்பட போகின்றார்கள் என்ற நிலைமையிலே இவர்கள் இன்னும் அதற்குரிய சட்டம் இயற்றப்படவில்லை. இன்னும் பாராளுமன்றத்திலே இதை பற்றி விவாதித்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ 2027 மார்ச் மாதத்திலே சில சட்ட திருத்தங்கள் வரலாம் என்று எதிர்பார்க்கின்றார்கள். ஆனபடியால் இப்பொழுது மனநலம் சம்பந்தமாக இந்த சேவையை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது.
இப்பொழுது நாங்கள் அடுத்த இதுக்கு வரப்போகின்றோம் என்னென்றால், இது எந்தெந்த நாடுகளில் இவை இருக்கின்றன. இப்போ நாங்கள் யூகேல கெனவேர் இருக்கிறீங்கள் இங்கே. அன்ஃபார்ச்சுனேட்லி யூகேல இது ஸ்டில் இல்லீகலாகத்தான் இருக்கின்றது. இப்பொழுது பாராளுமன்றத்திலே விவாதித்து கொண்டிருக்கின்றார்கள். விரைவில் இப்போ சில சட்டங்களை அவர்கள் இயற்றி இருக்கின்றார்கள். ஆனால் இன்னும் அதை சட்டமாக்கவில்லை. ஆஸ்திரேலியாவில் இருப்பவர்கள், அங்கே பஞ்சாச்சரம் அண்ணா கூட பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆஸ்திரேலியாவில் இதுக்கு பேர் வாலண்ட்ரி அசிஸ்டட் டையிங் என்று சொல்வார்கள். எல்லா மாகாணத்திலையும் இது லீகல், அதாவது சட்டபூர்வமாக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவிலே 12 மாகாணங்களில் மட்டும்தான் இது லீகலாக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது வாஷிங்டன் டிசி உட்பட, அதாவது பார்த்திங்கன்னா ஒரிகோன், வாஷிங்டன் ஸ்டேட்ஸ், மாண்டானா, வெர்மாண்ட், கலிஃபோர்னியா ஒரு ப்ரோக்ரெசிவ் ஸ்டேட்னு சொல்கிறார்கள், கொலராடோ, ஹவாய், மெயின், நியூ ஜெர்சி, நியூ மெக்சிகோ, டெலவேயா போன்ற 12 ஸ்டேட்ஸில் மட்டும்தான் யூஎஸ்ஏல இது லீகலாக இருக்கின்றது. இது ஒரு செய்திக்காக சொல்கிறேன். நியூசிலாண்டில் இட் இஸ் லீகல், நியூசிலாண்டில் லீகலாக்கி விட்டார்கள். இந்தியாவில் இது நாட் லீகல். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2 விதமாக இருக்கும். ஒன்று ஒருவர் லைஃப் சப்போர்ட்டில் இருக்கிறார், அந்த லைஃப் சப்போர்ட்டை எடுப்பது என்பதும் ஒரு விதமான மெடிக்கல் அசிஸ்டன்ஸின் அதை அவர்கள் சட்டபூர்வமாக்கி இருக்கிறார்கள் இந்தியாவில். ஆனால் மெடிக்கல் அசிஸ்டன்ஸின் இது இப்போ சட்டவிரோதமாகத்தான் இருக்கின்றது. இலங்கையிலே சுத்தமாக சட்டவிரோதமாகத்தான் இருக்கின்றது. இந்த இலங்கையிலே இப்பொழுது அதற்குரிய அந்த நல்ல ஒரு சம்பாஷணைகள், டயலாகை ஏற்படுத்தி இப்பொழுது அதை பற்றி விவாதிக்க துவங்கி இருக்கின்றார்கள். ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தீர்களானால் இது உண்மையிலேயே ஒரு வியப்பாக இருக்கின்றது. பெல்ஜியம், நெதர்லாந்து, லக்சம்பர்க், ஸ்பெயின், போர்ச்சுகல், ஜெர்மனி, ஆஸ்திரியா, இந்த 7 நாடுகளில் மட்டும்தான் இந்த சேவை இருக்கின்றது. சுவிட்சர்லாண்டில் இருக்கின்றது. ஸ்கண்டினேவியன் கண்ட்ரீஸ்லையும் இன்னும் இது வரவில்லை. மற்றது சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா கொலம்பியா, ஈக்குவடோர், கியூபா, உருகுவே, இந்த நாடுகளிலெல்லாம் சட்டபூர்வமாக இருக்கின்றது. அப்போ இவையெல்லாம் இப்போ கனடாவிலும் 2016 தான் இது சட்டமாக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையால் இது ஒரு சேவை இப்படி இருக்கின்றது. இதற்குரிய தத்துவார்த்த விஷயங்கள், நானும் இதில் ட்ரெயின்டாக இருக்கிறேன். நானும் இந்த மருத்துவ சேவையை வழங்குவதற்குரிய லைசன்ஸ் என்னிடம் இருக்கின்றது. ஆனால் இதுவரைக்கும் நான் ஒருவருக்கும் அந்த சேவையை செய்யவில்லை. இனி செய்வனா என்பதும் தெரியவில்லை. ஆனால் நான் ஒரு பாலியேட்டிவ் கேர், இறுதிக்கால பராமரிப்பு வைத்தியர் என்ற வகையிலே அதை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற செய்தியோடு ஒரு பாடலோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து அடுத்தது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் என்று இருக்கின்றேன்.
உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்கா நன்றி. இப்பொழுது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். அருமை. மிகவும் அருமை டாக்டர் வரகுணன் மகா தேவன் ஐயா அவர்களே. திறமாக பாடியும் அருமையான பேச்சு, உயிரும் உடலும் அதோடு நீங்க சேர்த்து மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இன் டையிங் அதை பற்றியும் பேசி விரிவாக வழங்கப்படுத்தினீர்கள். அதுக்கேற்ற வித்தியாசமான பாடல்கள், உருக்கமான பாடல்களையும் பாடி உங்களை முதலில் பாராட்டியும் வாழ்த்தியும் நாங்கள் 30 வினாடிகள் நாங்கள் கைதட்டுவோம். 30 கைதட்டுகள் மறக்காம செய்யுங்கள். மிகவும் நன்றி. முதலாவதாக வருகிறார் ஷீம் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல இருந்து புகனேசன் ஐயா அவர்கள். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நன்றி ஐயா. ஐயா, இன்று உங்களது பேச்சு ஒரு மிகவும் ஒரு மனிதனது மனதை எவ்வாறு கூறுவான் எனக்கு புரியவில்லை. மனதை புண்படுத்தக்கூடியதோ அல்லது மனதுக்கு ஆறுதல் கூறக்கூடியதோ என்று எனக்கு புரியவில்லை. எனினும் நீங்கள் எடுத்துக்கொண்ட விடயத்தை நீங்கள் சிறப்பான முறையில் எங்களுக்கு விளங்கப்படுத்தியபடியால்
உங்களை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகின்றேன், மகிழ்கின்றேன். நீங்கள் கூறினீர்கள் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, கடவுள் நினைப்பதுண்டு மனிதன் பாவம் என்று. கருணக்கொலையன் கண்ணதாசன் சொன்னது. கருணக்கொலை என்பது குணப்படுத்த முடியாத கடுமையான நோயால் அவதிப்படும் ஒரு நபரை அவரின் துன்பத்தை போக்கும் நோக்கில் சட்டபூர்வமான முறையில் மரணத்தை ஏற்படுத்துவதாகும் என்று கூறினீர்கள். இந்த பெரிய புராணம் எழுத வந்த சேக்கிழார் பெருமான் காரைக்கால் அம்மையாரது சரித்திரத்தை எழுதும் பொழுது ஒரு பாடலை கூறுவார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான் அது. அதாவது ஒரு மனிதன் இரவாது இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கின்றார். அதற்கு மறுமொழி என்னென்றால் பிறவாமல் இருக்க வேண்டும். நீங்கள் கூறினீர்கள் நாங்கள் மீண்டும் மீண்டும் திருவள்ளுவர் சொன்ன போல சாவதும் பிறப்பதும் மாறி மாறி வேண்டும் என்று. ஆனால் சேக்கிழார் பெருமான் இன்னொரு விதமான கருத்தை கூறுகின்றார். நீ தண்டிச்சு பிறவாமல் இருக்கிறது நல்ல. பிறவாமல் இருப்பதற்குரிய வழிவகைகளிடத்தான் எங்களது சமயம் கூறுகின்றது என்று கூறிட்டு, ஆனால் என்னென்றால் காரைக்கால் அம்மையார் அவர் கொஞ்சம் ஒரு விசித்திரமான பெண். அவர் என்ன சொல்றார் என்ற அந்த பாடல் மூலம், இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும். பிறவாமை இருக்கிறதா எனக்கு வேண்டும், ஆனால் மீண்டும் பிறந்தால் என்ன என்றால் அவர் கூறுவது என்னென்றால் உன்னை மறவாமை வேண்டும். இறைவனை நான் மறவாமல் இருந்தாலே நான் நீங்கள் சொன்ன அந்த துன்பத்திலும் நான் இன்பமாக இருப்பேன் என்றதுக்காண்டித்தான் காரைக்கால் அம்மையார் கூறுவது போல சேக்கிழார் பெருமான் கூறுகிறார். அதாவது பிறந்தாலும் பரவாயில்லை, உன்னை நான் மறவாது, இறைவனை மறவாது இருப்பவர்களுக்கு நான் நினைக்கின்றேன் எந்த துன்பமும் துன்பமாக மனத்தில் படாது என்றுதான் எனது கருத்து. அது நான் பிழையாக விளங்குறேனோ தெரியவில்லை. அல்லாட்டியா சேக்கிழார் அப்படி பாடியிருக்க முடியாது. எனது கல்லூரியில் படித்த எங்களுக்கு முதல் படித்த பவானியாக்கா இருக்கிற அவருக்கு முதல் படித்த ஒரு மாணவன், உங்களுக்கு தெரியும் கனடாவில் சேரன் இருக்கின்றார், உங்களுக்கு தெரியக்கூடும். சேரன் அப்பா அவர் ஒரு மகாகவி. அவர் ஒரு சிறு பாடல்ல ஒரு வரியை மட்டும் நான் கூறிட்டு கேள்வி கேட்க உள்ளேன் ஐயா. அவர் இந்த நிலையாமையை பற்றி கூறும் பொழுது என்ன கூறுகிறார் என்றால், இந்த கடற்கரையில நண்டுகள் படங்கள் கீறும், அதாவது காலால் படங்கள் கீறும். ஆனா அலை வந்த உடனே அந்த நண்டுகள் அது படங்கள் அழிபட்டுடும். பாடல் விழாந்தார், சிறு நண்டு கடற்கரை மீது படம் ஒன்று கீறும், சில வேளை அதை கடல் கொண்டு செல்லும். அதுதான் மனித வாழ்க்கை என்பதை அவர் கூறி வைத்துள்ளார். ஆனால் நான் இப்பொழுது உங்களிடம் கேட்க போன்ற கேள்வி கொஞ்சம் சிக்கலானது. உங்களை பொறுத்த வரையில் கருணக்கொலை என்பது சரியானதா? உங்களை பொறுத்த மட்டும், சட்டத்தை விடுங்க, உங்களை பொறுத்த முறையில் கருணக்கொலை என்பது சரியானதா? சரியானது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நிச்சயமாக சரியானது. இதுக்கு இந்த சட்டமாக்குவதற்கு 2016ஆம் ஆண்டு கனடாவிலே பல வல்லுநர்கள் எல்லோரும், நானும் அதில் ஒரு ஆக்டிவாக அதை நான் அட்வொகசி செய்தவர்களில் நானும் ஒருவன், இதை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றால் பல என்னுடைய முன்னோர்கள், அதாவது எனக்கு வயதுக்கு மூத்தவர்கள், இறுதி காலத்திலே கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு ஒரு கௌரவமே இல்லாமல் ஒரு இறப்பதற்கு இது நிச்சயமாக வேண்டும் என்பது என்னுடைய, நான் ஒரு ஃபுல் சப்போர்ட்டர். இதுக்கு சரி என்பது தான் என்னுடைய கருத்து. நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி. நன்றி. அடுத்ததாக வரதா சண்முகநாதன் அம்மா, நீங்க பேசலாம். வணக்கம் எல்லோருக்கும். டாக்டர் வரகுணன், உங்களுக்கு சிறப்பான வணக்கம். நீங்கள் தத்துவ பாடல்களை இன்னிசையுடன் பாடி எங்களை மகிழ்விக்கிறீர்கள் எப்பொழுதும். இன்றைக்கு உடலும் உயிரும் என்ற தலைப்பிலே
வாழ்க்கையின் யதார்த்தத்தை எடுத்து கூறினீர்கள். இந்த கருணைக்கொலை சரியா பிள்ளையா என்ற இடத்துக்கு நான் போகவில்லை. ஆனால் யதார்த்தம் என்ற முறையிலே பல வைத்தியர்கள், நிபுணர்கள் மற்றும் அதற்கு உரிய அந்த அறிவுரையை கொடுப்பவர்கள், ஆதரவாக இருப்பவர்கள் எல்லோரும் இதை செய்கிறார்கள். அதை பற்றி நாங்கள் அதிகமாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை. உடலை விட்டு உயிரொரு நாள் பிரியும் என்றது நிச்சயத்தின் மேல் நிச்சயம். எங்களுடைய தத்துவத்திலே வள்ளுவர் கூறியபடி நித்திரை விழிப்பு. சரி, எடுத்துக்கொள்வோம். நன்றி ஐயா, நன்றி. மிகவும் நன்றி. அடுத்த சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து குமாரசாமி பிள்ளை ஐயா, நீங்க பேசலாம். அனைவருக்கும் இதயங்கிருந்த வணக்கம். என்று வழமை போல் டாக்டர் வரவுடன் நல்ல தத்துவ பாடல்களை தந்து நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அது அற்புதமான கருத்துக்கள். நான் அதை வரவேற்கின்றேன், பாராட்டுகின்றேன். ஆனால் நான் கடந்த காலம் சில சுய முன்னேற்ற புத்தகங்களை வாசிப்பதனால் எனக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. அதை பெரிய தெளிவு ஏற்படுத்த வருகின்றேன். முதலாவது பிரச்சனை குணப்படுத்த முடியாத நோய் என்பதை தீர்மானிப்பதிலேயே பிரச்சனை இருந்திருக்கு. ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நோமன் கசின்ஸ் என்று யுஎஸ்ஏல இருந்தவர். அவர் அனட்டமி ஆஃப் இல்னஸ் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றார். அவருடைய நோயை பற்றி அவருடைய டாக்டர்கள் சொன்னார்கள், பல மாதங்கள் இருக்க மாட்டீர்கள் என்று தீர்க்கமாக சொல்லியும் அவர் வாழ்க்கையிலே வேறு வழிகள், அதாவது நோயற்ற வாழ்வுக்கு குறை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று லாஃப்டர் யோகாவை அறிமுகப்படுத்தினவர் இவர்தான். அதோட இவர்தான் அந்த முழுமையான நோயை ஆரம்ப காலம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அவர் இறந்தது 75வது வயதில். இப்போ இங்கே என்ன நான் சுட்டிக்காட இருக்கின்றேன், அந்த நோயை தவறாக இனம் கண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைய தரவின்படி சென்ற 2024ஆம் ஆண்டு அதாவது 790,000 people தரவான நோயறிதலால் கண்டு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தரவுகள் சொல்கின்றன, நான் சொல்லவில்லை. இவற்றையெல்லாம் யோசிக்கும் பொழுது பிரச்சனை என்கின்றால் இவ்வளவு காலம்தான் இருப்பார் என்று எப்படி நாங்கள் தீர்க்கமாக சொல்ல முடியும் என்ற கேள்வி ஐயப்பாடு எழுகின்றது. இது மட்டும் இல்லை, பல இன்னும் கூட என்னுடைய இருக்கு. இப்போ பல மருத்துவர்கள் இருக்கின்றார்கள். சில நோயாளிகள் இருக்க மாட்டார்னு சொல்லி பல காலம் அதுக்கப்புறம் இருந்திருக்கிறார்கள். நான் அதுக்கு நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளவில்லை. இப்போ என்னுடைய இங்கே கேள்வி என்றால், நீங்கள் சொல்றது சரி, இப்போ இந்த நோய் மாற்ற முடியாது என்றால் இருந்து கஷ்டப்படுவதாக இறப்பது அற்புதம். ஆனால் கேள்வி என்றது, அந்த நோயை எப்படி தீர்மானிப்பு? இவர் இந்த நோயால் இறப்பாரா இல்லையா என்ற ஐயப்பாடு எனக்கு இல்லை என்றால், இப்படியான உண்மை சம்பவங்களுடைய கதை இல்லை. வாசிக்கும் பொழுது அது சந்தேகம். 795,000 people wrong misdiagnosis இன்றைக்கு இது கூகுளில் பார்த்தா தெரியும். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது என்றால், முதலாவது பிரச்சனை இது எப்படி நாங்கள் இனம் காண முடியும்? இவர் இருப்பாரா இருக்காரு முடிவு செய்வது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதனால என்னுடைய இந்த கேள்வி நான் நூல்களை வாசிப்பதனால் ஏற்பட்ட ஐயப்பாடு. அதை பற்றி உங்களுடைய கருத்தாடியவர் என்று குறை கூறுவதில்லை, நான் உங்களுடைய பேச்சில் குறை கூறுவதில்லை. நீங்கள் சொல்றதும் ஒரு ஏற்கப்படுது. அது அப்படியான ஒரு சூழ்நிலையை நான் பார்த்திருக்கின்றேன். ஆகையினாலே எப்படி நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதை நீங்கள் கூற வேண்டும் என்று விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். கருத்தையா, நன்றி. முதலில் உங்களது கேள்விக்கு நீங்கள் சொன்னீர்கள் 795,000 people were misdiagnosed. 7,900,000 மக்கள் இல்லையா மிஸ்டயக்னோஸ் பண்ண. இது எந்த டேட்டாவில இருந்து நீங்கள் சொல்றீங்கன்னு விளங்கவில்லை. ஏனென்றால் கூகுள்ன்றது ஒரு பெரிய கடல். கூகுளை நம்புறது அப்படி என்றால் மெடிக்கல் காலேஜும் தேவையில்லை, மெடிக்கல் ட்ரைனிங் எல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. கூகுளில் பல பேர் பலவிதமாக சொல்கின்றார்கள். அப்படி ஒரு தகவல் நான் கேள்விப்படவில்லை. அப்போ நான் கேள்விப்படாததுனால அது இல்லை என்று இல்லை. இப்போ மிஸ்டயக்னோசிஸ் என்பது வேறு. அதாவது இந்த நீங்கள் கேட்டீர்கள் எப்படி இதை தீர்மானிக்கின்றார்கள் என்று. இப்போ எங்களுக்கு தெரிந்து, இப்போ ஒரு உதாரணத்திற்கு மார்பக புற்றுநோய் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது பிரெஸ்ட் கேன்சர்
உங்களுக்கே தெரியும் 70ஆம் ஆண்டு 80ஆம் ஆண்டுகளில் வந்து அது வந்துவிட்டால் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவர்களுக்கு மரணம்தான், தீர்க்க முடியாத நோய் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் இப்பொழுது விஞ்ஞான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு, இதேன் ஆண்டு சொல்கிறேன் என்றால் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இந்த வீடியோவை பார்த்தால் சொல்லுவினம் இவருக்கு ஒன்றும் தெரியல போல் இருக்குண்டு. அப்போ 2025ஆம் ஆண்டு பிரெஸ்ட் கேன்சர் வந்து இறப்பவர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைந்து விட்டது. அது வந்து தீர்க்க முடியாத நோய் அல்ல, ஏனென்றால் விஞ்ஞான வளர்ச்சி. அதே மாதிரி ப்ராஸ்டேட் கேன்சர் ஆண்களுக்கு, இப்படியாக பல நோய்களை சொல்லிக்கொண்டே போகலாம். சிம்பிளாக டயபிட்டிஸ் என்கின்ற நோய் வந்தாலே அது ஒரு டெத் சென்டென்ஸ் என்று தான் இருந்தது 60ஆம் ஆண்டு 70ஆம் ஆண்டு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதில் கண் பார்வை போனவர்கள் இருப்பார்கள், கால்கள் இழந்தவர்கள் இருப்பார்கள், புண் வந்தால். இப்போ அப்படி இல்லை. இப்போ எத்தனை பேருக்கு கண் பார்வை டயபிட்டிஸ் வந்து போன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்க? இப்போ எத்தனை பேருக்கு? அப்போ இந்த தீர்க்க முடியாத நோய் என்பது விஞ்ஞான மருத்துவ ஆராய்ச்சிகளின்படி அதுக்குத்தான் நான் சொன்னேன் 2 மருத்துவர்கள் அதை சர்டிஃபை பண்ணணும். அதை நான் கூகுளில் பார்த்துட்டு இது வந்து எனக்கு தீர்க்க முடியாத வியாதி, இன்னும் 7 லட்சம் பேர் இதுக்காக இருக்குன்னு நான் சொல்லல. அதுக்குத்தான் 2 வல்லுநர்கள் இதை சொல்ல வேண்டும். அதில் ஒரு வல்லுநர் இல்லை என்று சொன்னாலும் 3வது 4வது போய்கொண்டிருக்கும். அப்போ இந்த தீர்க்க முடியாதுன்னு சொல்வது மருத்துவ விஞ்ஞானம். இப்போ உங்களுக்கு நீங்கள் நினைத்தீர்களானால் உங்களது வியாதியை தீர்க்க முடியும் என்று நினைத்தீர்களானால் பை ஆல் மீன்ஸ் இது யாரையும் நாங்கள் பிடிச்சி தள்ளிவிட இல்லை. நீங்கள் கட்டாயம் இந்த மருத்துவ கருணை கொலை செய்ய வேண்டும் என்று ஒருத்தரையும் நாங்கள் பை ஃபோர்ஸ் பண்ண இல்லை. அப்போ இதில் வந்து பல சிக்கல்கள் இருக்கின்றது. ஆனால் இதை சட்டபூர்வமாக்கி இருக்கிறார்கள் இப்பொழுதுதான், 10 வருடங்களுக்கு முன்னால் தான் கனடாவிலே. அப்போ இன்னும் வந்து இதற்குள் பலவிதமான திருத்தங்கள், பலவிதமான நல்ல விஷயங்களை உள்ளே புகுத்துவார்கள் என்று நம்புகிறோம். நான் ஒரு பெரிய அட்வொகேட் இதுக்கு. கூகுளை நம்பினோர் கைவிடப்படார் என்று இப்போ மாற்றிட்டாங்க, கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் மாதிரி. இது கூகுள் மட்டுமில்லை, டாக்டர் தீபக் சோப்ராவும் இந்த நம்பரை அவர் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அந்த இதுலேருந்து நான் கூகுள் தீபக் சோப்ரா வந்து வெரி ரெஸ்பெக்டபிள் ஆத்தர். ஆனால் ஒரு ஆத்தர் எழுதினதுக்காக நாங்கள் எல்லாம் நம்ப வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி. இது அவரவர் கருத்து, நான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இல்லை. நான் இப்படியே எனக்கு சந்தேகம் வந்தேன்னா டாக்டர் தீபக் சோப்ரா வந்து தன்னுடைய புத்தகங்கள் இதை பெரிய கணக்கு எழுதியிருக்கின்றார். அதில் இதை குறிப்பிட்டிருக்கின்றார். அதுக்கு பின்புதான் நான் கூகுள்லையும் பார்த்தேன். இந்த நம்பர் சரியோ புளியோ எனக்கு தெரியாது. நன்றி. அதே மாதிரி மிஸ்டர் கிருஷ்ணா ஒருவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார், நீங்கள் படித்தீர்களோ தெரியாது. அந்த நூல் வந்து அர்ஜுனருக்கு தான் சொன்னார். பகவத்கீதை என்ற ஒரு நூல் இருக்கின்றது. அதிலேயும் சொல்லியிருக்கிறார், தீர்க்க முடியாத வியாதி என்று ஒன்றும் இல்லை. தீர்க்கக்கூடிய வியாதி என்பது மரணம்தான் அப்படி என்று பகவத்கீதையில் ப்ரொஃபஸர் கிருஷ்ணா சொல்லியிருக்கிறார் பகவத்கீதையில். நன்றி. 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 மிகவும் நன்றி. அடுத்ததாக டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன், நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் வரகுணன், உங்களோட ஸ்பீச் நல்லாகவே இருந்தது, பாடலும் அதுக்கு மேலாக நல்லதாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த எங்கட யூகேல, நான் ஐம் ஃப்ரம் யூகேல இன்னும் சட்டமாக வர இல்லை. டாக்டர்ஸை கேட்க 50% தான் மெஜாரிட்டி ஓம் என்று பட்டது, 39% வேண்டாம் அப்போஸ் பண்ணது, மிச்சம் ஒரு 11% இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை என்று இன்னும் சட்டமாக விவாதித்து கொண்டே வரையினோம். ஆனால் எங்கட ஊரில் நாங்கள் யூரோப்பில் போயிட்டு, அதிகமாக சுவிட்சர்லாண்டில் போயிட்டு டிக்னிட்டோ என்று போயிட்டு எங்களுக்கு செய்ய முடியும். அங்க போயிட்டு இந்த கருணை கொலை யூத்தனேசியா செய்ய முடியுமாக இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி யுஎஸ்ஏல அவர் இன்னொரு ஃபார் எக்ஸாம்பிள் நியூயார்க்கில் இருக்கிற ஆக்கள் போயிட்டு கலிபோர்னியால போயிட்டு செய்ய முடியுமா? செய்ய முடியும் என்று தான் நினைக்கின்றேன், நிச்சயமாக. கலிபோர்னியா போக தேவையில்லை, நியூ ஜெர்சி பக்கத்திலே இருக்குது, அங்கே நியூ ஜெர்சி இருக்குது. ஆனாலும் கலிபோர்னியால உங்களோட ஃபேமிலி இருந்தால் அங்க போயிட்டு செய்ய முடியுமோ இதுதான் கேட்கிறேன். எஸ், செய்யலாம் நினைக்கிறேன். ஐ அம் நாட் வெரி ஷூர். அதான் நான் நினைச்சேன். மற்றது
Are you in the communist countries சட்டமாக கொண்டு வந்தார்களா? கியூபாவை மென்ஷன் பண்ணுனீங்க. ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸ் நான் கேள்விப்படையில சட்டமாக. Cuba is a communist country. Yes, Cuba மட்டும்தான். இப்ப ரஷ்யா, they are one of the best healthcare system in the world is Cuba. Right. பட் மற்ற கம்யூனிஸ்ட் கண்ட்ரியில நாங்க சொல்ற மாதிரி ரஷ்யா அந்த கண்ட்ரீஸ்ல இன்னும் வராததுக்கு காரணமும் எதுவும் தெரியல. மற்றது நாங்கள் இங்க நீங்க கனடாயில அதை கொடுக்க இஸ் இட் ஃப்ரீ? அதுக்கு பே பண்ண வேணுமா பேஷன்ஸ்? கனடாவில் மெடிக்கல் சிஸ்டத்துக்கு ஒன்றுமே பே பண்ண தேவையில்லை. ஏனென்றால் இப்ப எங்களுக்கு NHSல அதை ஃப்ரீயா கொடுக்குறபடியால் அதுக்கு இப்ப 2 டாக்டர்ஸ் அசஸ் பண்ணி அது செய்யறதுக்கு அதுக்கு ஃப்ரீ என்று தான் கொடுக்க வேணும் என்று சொல்லினோம். NHSலயும் அப்படித்தான் கொடுக்க வேணும் என்று சொல்லினோம். சில ஆக்கள் ஒப்போஸ் பண்ற ஆக்கள் இதுக்கு கூட காசு வருது, எங்களுக்கு NHSல எங்க காசு இருக்குன்னு சொல்லிக்கொண்டு இருக்கணும். For your information, டாக்டர் சாந்தி, கனடாவில் ஒரு சிஸ்டம் தான் இருக்குது. அதாவது பிரைவேட் சிஸ்டம் NHS என்ற மாதிரி யூகேல இருக்கிற மாதிரி இல்லை. இப்போ எனக்கு வேணுமென்றால் சர்ஜரி செய்கிறதுக்கு நான் காசு கொடுத்து சர்ஜரி செய்ய இயலாது. இங்கே எல்லாம் ஒரு சிஸ்டம் தான். எவ்ரி திங் இஸ் ஃப்ரீ. நீங்கள் ஒரு மேஜர் பைபாஸ் சர்ஜரி செய்தாலும் ஃப்ரீ. உங்களோட டாக்டர்கிட்ட போய் நீங்கள் காய்ச்சலுக்கு ஆன்டிபயோட்டிக் வாங்கினாலும் அதுவும் எல்லாமே ஃப்ரீ தான் இங்கே. அப்ப பிரைவேட் பிராக்டிஸ் இல்லையா? பிரைவேட் பிராக்டிஸ் என்னண்டே தெரியாது எங்களுக்கு. எனக்கே தெரியாது பிரைவேட் பிராக்டிஸ்ண்டா என்ன. இப்போ என்னுடையது ப்ரைவேட் ப்ராக்டிஸ் தான். அதாவது ஆனால் என்னுடைய ஒன்லி எம்ப்ளாயர் கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட்டில் இருந்தேன். நான் பேஷண்ட்டு சார்ஜ் பண்ணுறேன் இல்லை, பேஷண்ட்டு கார்டை வச்சு நான் கவர்மெண்ட்டுக்கு சார்ஜ் பண்ணுவேன். ஸோ கனடாவில் இட் இஸ் எவ்ரி திங் இஸ் ஃப்ரீ. அது பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், ஒரு பில்லியனராக இருக்கலாம், அல்லது ஒரு ஹோம்லெஸ் பர்சனாக இருக்கலாம். எவ்ரிபடி கெட்ஸ் த சேம் ட்ரீட்மெண்ட், சேம் ஹாஸ்பிட்டல், சேம் இது. மருந்தும் ஃப்ரீ. உங்களுக்கு தெரியுமா, 25 வயசு வரைக்கும் கனடாவில் மருந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீ. அதை விட 65க்கு மேலே இருக்கிறவைக்கும் மருந்து எல்லாருக்கும் ஃப்ரீ. டென்டல் அப் டு 18 இயர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ. இப்போ அதிலையும் கொஞ்சம். ஸோ கனடா இஸ் வெரி ப்ரோக்ரெசிவ் இன் தட். வி டோன்ட் பே, வி டோன்ட். இப்போ ஒரு பெரிய சர்ஜரி நடக்க போகுது, அதுக்காக நான் வீட்டை விற்க வேணும், இந்த செலவு வரப்போகுது, 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு கவலைப்பட தேவையில்லை. ஆனால் நாங்கள் என்னென்றால் உலகத்திலே ஹை டேக்ஸ் பே பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு இந்த ஹெல்த் கேரில் எந்த செலவுமே இல்லை. எதுக்குமே நீங்கள் காசு கொடுக்க தேவையில்லை. மூவ் பண்ண போகிறீங்களா கனடாக்கு? நான் எப்பவும் மனச்சாந்தியோட இருக்கிறேன் இருக்கிற இடத்துல. ஆனால் இப்ப சில ஆக்கள் சொல்லினோம், எங்களுக்கு நாங்கள் பிறந்தது நாங்கள் எங்களுடைய இந்து சமயத்துல எங்களோட கர்மாவை அனுபவித்தே சாக வேணும், அதுக்கு நாங்கள் முதுக்கும் மேலாக இந்த கருணை கொலை என்று எடுக்க வேணுமோ என்ற கேள்வியும் பலருக்கும் வந்திருக்கு. ஆனா நேரம் கருதி வரும். எனவே நீங்கள் வந்தது மிக்க சந்தோஷம், ஒரு நல்லது. தேங்க்யூ வெரி மச் டாக்டர் வருகன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. அடுத்த சிட்னில இருந்து பஞ்சாட்சரம் ஐயா, நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று தம்பி வரவுணன் அவர்கள் உயிரும் உடலும், இந்த உயிரையும் உடலையும் பற்றி பேசியிருந்தார். இந்த உயிரையும் உடலையும் யார் ஒட்டினார்கள் முதல்? இப்ப நாங்கள் பிரிக்கிறது தானே யோசிக்கிறோம். இந்த உடலுக்கு இந்த உயிரை யார் ஒட்டினார்கள் என்று கொண்டிருக்கிறது. ஐயா கூறிய 5 பாடலும் இதை பற்றிய பாடலே இருந்தது. அருமையான பாடலாக இருந்தது. மிகவும் மற்றது ஆஸ்திரேலியாவில இதை இப்படி டிஸ்கஷன் இப்படி ஒருவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவருக்கு ஒரு டிப்ரெஷன், இது ஒரு விதமான மன நோய் என்றுதான் அதை கருதுகிறார்கள். ஆனால் எங்கள் இந்து சமயத்துக்கு வருவோம். எங்கள் இந்து சமயத்துல 2 பிரிவு இருக்கு. ஒன்று இந்து ஆகம தர்மம் என்று 1000 வருஷங்களுக்கு முன்னாலே அதுதான் ஒன்று இருந்தது. அதுக்கு பிறகுதான் சனாதன தர்மம் வந்தது. இந்து ஆகம தர்மத்தின்படி ஒருவர் நான் இனி இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று நினைத்தால் பாவ புண்ணிய குளத்துல குளித்து விட்டு போய்த்தான் தன் உயிரை மாய்த்து கொள்ளலாம். அது இந்து தர்மம் கூறியிருக்கிறது.
அதே மாதிரி சனாதன தர்மத்தில் என்ன கூறுகிறார்கள் என்றால் இப்ப டாக்டர் இப்ப கடைசியாக பேசிய டாக்டர் கூறினோம் டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன் கூறின மாதிரி, அதாவது நாங்கள் இந்த புத்த தர்மத்திலாம் இதை பற்றி கூட கொடுக்கிறார்கள். இப்பொழுது இதை அதாவது எங்கள் இந்து சமயத்தில் வார அடிப்படையான 2-3 இந்து சமயத்தில் வித்தியாசங்கள் இருக்கிறது. அதிலே அவர்கள் கூறுகிறார்கள், இந்த கர்மாவை நாங்கள் அனுபவிக்கத்தான் வேண்டும். நாங்கள் இப்ப அனுபவிக்காம போனால் அடுத்த பிறப்பிலே நாங்கள் கட்டாயம் இதை அனுபவிக்க வேண்டும். எப்பவோ ஒரு காலத்துக்கு அனுபவிக்கத்தான் வேண்டும். ஆனபடியினால இப்ப அனுபவித்தால் நல்லது என்று நினைக்கிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனபடியினால எங்கட சமயத்துக்கும் இதுக்கும் பெரிய அதாவது சைவ சமயம் என்று சொல்லுற சைவ சித்தாந்தம், ரைட்? சைவ சித்தாந்தம் கொஞ்சம் புத்தருடைய இந்த பாவ புண்ணியங்கள்ல கொஞ்சத்தை விட்டு கொஞ்சத்தை வச்சிருக்கிறார்கள். புத்த சமயத்திலே ஆக கூடுதலாக இந்த பாவ புண்ணியங்களை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இந்து ஆன்மீக தர்மம் நாங்கள் இறக்கலாம் என்றதை ஆரம்பத்திலிருந்தே கூறி வந்தார்கள். தம்பி கூறியது அது உண்மையா வரவேற்கத்தக்கது என்று கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக டாக்டர் நடராசர் ஜெகநாதன் இல்ஃபர்ட்ல இருந்து பேசுகிறேன். I'm going to upset a lot of people. நான் இது பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஏன்னு சொன்னா நேரம் இப்போ 9:37. என்னட்டு இவ்வளோ விஷயம் இருக்கு. தே ஆல் ரிலவெண்ட். அப்போ இரலவெண்டான விஷயத்தை காய்ச்சி கொண்டு போனால் அந்த வேல்யூபிள் டைம் இஸ் லாஸ்ட். நாங்கள் யோசிக்கிறது அங்கே இல்லை, அரசாங்கம் என்ன யோசிக்கிறது அங்கே இருக்கின்றது. இந்த செக்யூலர் கவர்மெண்ட் சொல்றார்கள். செக்யூலர் கவர்மெண்ட் என்று சொன்னா மதச்சார்பற்ற ரூலிங். இப்போ பாத்தீங்களா, அப்ப எங்கட ஊர்ல இந்தியாவில் மதச்சார்புள்ள ரூலிங். அப்ப ஒரு நாள் இது பாஸ் பண்ணப்படாது. இங்கேயும் அப்படித்தான் இருக்கு போல இருக்குது. முதல்ல டாக்டர் வருணனுக்கு நன்றி. இரண்டா இந்த தலைப்பை நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கு. அது மட்டும் இல்லை, நான் இந்த தடத்துல வந்து ஒவ்வொரு பேச்சுக்களும் தொடர்பு அவதானிக்கிறேன். நான் ஏன்னா அது தொடர்புல வந்து பலன் தருவதாம் இருக்கு. எக்ஸ்பிளைன் இட். ஏன்னா நீங்க போன முறை பேசின ஆளுமையை பற்றி நான் போட்டிக்கு பேச இல்லை. இட் இன்ஸ்பயர்ட் மீ டு டாக் அபவுட் ஆளுமை. அது நான் ப்ரிப்பேர் பண்ணைகள் இருந்த விட முடியல. எனக்கு எத்தனையோ சொல்லி வந்துட்டு ஆளுமை என்ற கவர்மெண்ட்ல ஆளுமை நான் சொன்னேன் இல்லை. எங்களோட ஆளுமை மட்டும் இல்லை, கவர்மெண்ட் ஆளுமையில தங்கி இருக்கு. அதோட அது மட்டும் இல்லை, இந்த இந்த தீபக் சோப்ரா, இந்த குமார் சாப்பிள்ள மாசம் சொன்னார் கேர்ஸ் எல்லாம் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐ எம் நாட் சேயிங் ஐ எம் பெட்டர் தேன் தெம். தேர் ஆல் காட் அல்டீரியர் மோட்டிவ்ஸ். மிஸ்டர் குமார் சாப்பிள்ள நீங்க கவனிங்க, தேர் ஆல் காட் அல்டீரியர் மோட்டிவ்ஸ். அதாவது இந்த அப்ப ஹீலிங்கை பற்றி ஒரு அவருடைய புத்தகத்தை விசாரி. ஐ ஆம் இன்ஸ்பயர்ட் டு டாக் அபவுட் ஹீலிங். இன்னும் ப்ரிப்பேர் பண்ண இல்லை, என்ன பேச போறேன். உங்களோட பேச்சிலே எனக்கு இன்ஸ்பயர் பண்ணிச்சு. நான் நினைச்சேன் உங்களோட பாட்டுல இந்த பாட்டையும் சேர்க்க போறீங்க, உடலுக்கு உயிர் காவல். எனக்கு அந்த பாட்டு ஒரு குழப்பம். இது என்ன உடலுக்கு உயிர் காவல் என்றா, இருக்கல உடல் காவல் என்று. ஆனா இன்றைக்கு தான் தெளிவு வந்துட்டு ஏன்னு நான் சொல்ல போறேன். ஏன்னு சொன்னா திருப்பி சொல்லவா, அந்த பாட்டு சொல்லுது உடலுக்கு உயிர் காவல் என்று. உயிருக்கு தான் உடல் காவலா இருக்கு என்று நான் நிச்சயம் கொண்டிருந்தேன். அது ஏன்னு சொன்னால் ஹீலிங். இப்ப எனக்கு got a lot of facts. ஹீலிங் என்றது இட் இஸ் a spiritual energy என்று தான் ஆதி காலத்துல அண்டர்ஸ்டாண்டிங். அதனால தான் இட் became very popular. சரியா, இப்ப எல்லாம் பிளாக் மேஜிக் வூடு கொண்டு எல்லாம் வந்துட்டு பிகாஸ் ஆஃப் அறிவியல். இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் கன பேர். தேர் ஆல் டவுட்ஸ் என்று சொல்றாரு. நீங்க பாருங்க, தேர் ஆர் லாட் ஆஃப் டவுட்ஸ் ப்ரமோட்டிங் என்று சொல்லி. ஆனால் அதுல பயன் இருக்குது. தே ஆர் நாட் அல்டிமேட் சொல்யூஷன். அப்ப ஹீலிங் நீங்க ஸ்பிரிச்சுவல் என்று சொன்னா அதுவும் ஒரு உடல்ல இருக்கிற ஒரு சக்தி தானே. அப்ப அது உடலுக்கு காவலா இருக்குது. பாத்தீங்களா, ஒரு ஹீலிங் நடக்கிறதுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல், இஃப் யூ பிலீவ் எவ்ரிதிங் இஸ் ஸ்பிரிச்சுவல், then it is protecting your body. இப்ப உலகம் அப்ப அந்த பாடல் சரி. அப்ப ஏன்னு நான் சொல்றேன்னு சொன்னா,
இப்போ ஹீலிங்கில் கவர் திஸ் இந்த எண்ட் ஆஃப் த மந்த்ல இந்த பேஜ் இருக்குது. அதோட இந்த பேஜில் நீங்கள் சொன்னது சில விஷயங்கள் சொன்னீர்கள். இந்த கௌரவம் என்று சொல்ல பாவித்தீர்கள். டிக்னிட்டி, அதான் டையிங் இன் டிக்னிட்டி. ஆனால் பட்டினதாரே ஒரு பாட்டை சொல்லியிருக்கிறார். நான் சின்ன வயதில் படுத்த பாட்டில் இந்த பாட்டு இன்னும் இருக்குது. சாப்பிட வயதில் சில என்று மனசெல்லாம் வந்து அப்போ இங்கே டிக்னிட்டி போச்சுது. டிக்னிட்டி எல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு உடல் வாடி வழங்கின பிறகு என்ன டிக்னிட்டி சரியோ? அது நான் சொல்றது இது நான் எல்லாம் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன். என்னுடைய சொந்த மச்சான், நான் பேரை சொல்ல போறேன் இல்லை, அவர் பேருக்கு ஏற்ற அழகன், அந்த பேரை சொல்ல பேர்ல அவருக்கு கேன்சர் முதல் ரிகவர் பண்ணிட்டார். செகண்ட் டைம் அவர் சொந்த சகோதரர் கூட சொல்ல, வைஃபுக்கும் பிள்ளைகளுக்கு தான் சொன்னவர். ஹாஸ்பிட்டல்ல போய் இருந்து போட்டு ஃபியூனரல் முடிச்சவரை தான் எங்களுக்கே அறிவிச்சவர். அப்பதான் நான் யோசிச்சேன், பிகாஸ் he may be feeling என்னன்னு சொல்றது, he was a rugby player ஸ்ரீலங்கால, இங்கே தான் வாழ்ந்தவர். அப்படியானவருக்கு அப்பதான் he couldn't accept it போடாது. ஸோ என்றது டிக்னிட்டி இல்லாமல் போயிட்டு he didn't choose euthanasia. அதான் என்ன சொல்றேன்னா, இந்த டிக்னிட்டி நாங்கள் சொல்றதுக்கு என்ன, ஒரு ஸ்டேஜில் டிக்னிட்டியை நாங்கள் கைவிட வேண்டியதான். பட்டினத்தாரே சொல்லியிருக்கிறேன் பார்த்தீங்களா? அப்போ நாங்கள் இதில் பெருசாக பேசி பிரயோசனம் இல்லை. இந்த யூத்தனேசியா பற்றி நான் இனவே ஐ ஆம் ஆல்சோ இன் லைக் யூ இன் ஃபேவர் ஆஃப் இட். ஏன்னு சொன்னால் நானும் சமயத்தை கைவிடுறாண்டு இல்லை, உண்மை என்பது சத்தியம் என்பதுதான் கடவுள் என்னை பொறுத்தவரை. அப்போ சத்தியம் என்று சொல்லியிருக்கல, குதிரையை கூட இவங்கள் சவபண்ணைகளை சுட்டுக் கொள்றாங்க, கில்லிங் இல்ல, they don't want to suffer it. மனிதனை மட்டுமே கஷ்டப்பட்டு சாவிடுவான். அந்த மென்டல் இல்னஸ்ல ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னு சொன்னா இதெல்லாம் ரிலவன்ட். இன்றைக்கு ஒரு பேச்சு நடந்தது ஹியூமன் ரைட்ஸை பற்றி, நான் போகவில்லை. நான் சொன்னேன், உங்களுக்கு ஃப்ரீ வில் இல்லாட்டி ஹியூமன் ரைட்ஸை பற்றி காய்ச்சி என்ன பிரயோஜனம்? நீங்க கடவுள்னு சொன்னா பேருந்து என்ன ஹியூமன் ரைட்ஸை பற்றி காய்ப்பான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ மஸ்ட் என்ஜாய் யூ காட் ஃப்ரீ வில். அப்ப மென்டல் இல்னஸ்ல ஃப்ரீ வில் இருக்குதா இல்லையான்றது ஒரு டிபேட்டிங் சப்ஜெக்ட். என்னென்னு சொன்னா we don't know. மென்டல் இல்னஸ் டயக்னோஸ் பண்றதே கஷ்டம், நாட் ஆல் ஆஃப் இட். அப்போ சில கேசஸ்ல if they decided, it's very difficult to know whether free will or whether the free will is hampered because of the mental illness. இப்போ விளங்கிச்சு அந்த பிரச்சனை. அதனுடைய தான் பொதுவாக சொல்றாங்க மென்டல் இல்னஸ் will not apply என்று சொல்லி, because you can't rule out. ஸோ அதையும் நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். ஆனால் ஃபிசிக்கல் இல்னஸ்ல ஐ ஆம் இன் ஃபேவர் ஆஃப் இட். ஏன்னு சொன்னால் டிக்னிட்டியை பற்றி இந்த ஒரு ஸ்டேஜில் டிக்னிட்டி ஆனபடியாக we can choose free as long as you got free will. As you pointed out, there are 2-3 doctors and a judge is deciding it, or legal team is deciding it. So doctors மிஸ் பண்ணாலும் legal people will pick on it. அதிக நேரம் எடுத்து விட்டேன். இதுகளை தான் டிஸ்கஸ் பண்ணணும் ஒழிய irrelevant டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போனால் நேரம் இல்லை. அப்போ இன்னும் 4 பேர் கை வச்சிருக்காங்க. ஐ எம் சாரி ஐ டுக் a lot of time, because அதோட மிச்ச நன்றி நீங்கள் அதை சூஸ் பண்ணதுக்கு. தேங்க்யூ நடராசன் அண்ணன். இது இந்த ஜட்ஜுக்கும் லீகலுக்கும் இதுக்கும் சரி ஒரு சம்பந்தமே இல்லை. ஒன்லி இந்த ஊர்ல they are insisting that you must bring a legal representation. லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் நாங்கள் லாயர்ஸுக்கு தான் காசு கொடுத்து கொண்டு இருப்போம் மொழிய. இது நாங்கள் கொடுக்க தேவையில்லை, இந்த panel will include ன்னு சொல்றேன். இப்போ as it is கனடாவில் லாயர்ஸோ ஜட்ஜஸோ இன்வால்வ் ஆகிறது இல்லை. Only doctors. We are taught in the medical training, we are taught about some legal aspects, especially psychiatry. So I'm sure one of the doctors is a psychiatrist. இந்த மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இன் டையிங்ல 2 டாக்டர்ஸ் தான் சர்டிஃபை பண்ணணும். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, 2 டாக்டருமே வேற ஒப்பீனியன் கொடுத்து, ஒரு டாக்டர் இவர் ஃபிட் என்றும் இன்னொரு ஃபிட் இல்லை என்றாலும் 3வது டாக்டர் வில் கம் டு த பிக்சர். அப்போ 3 பேர்ல யார் மெஜாரிட்டியோ அதுதான் டிசிஷன். So thank you so much, Mr. Nadarasar. Always pleasure to listen to you. Thank you. Thank you. அடுத்ததாக டாக்டர் சரத் சிவலோகநாதன் அம்மா நீங்க பேசலாம். ஹலோ டாக்டர் வரகுணா, உங்களோட பாட்டுக்காகவே உங்களோட பேச்சுக்கு ஆக்கள் வருவார்கள். எப்போதுமே உங்களோட பாணியில வலம் திறமையாக விவரமாக கேள்வி கேட்கவே தேவையில்லை. அதையும் நான் மெடிக்கல் இதில் இருக்கிறபடியா உங்களுக்கு கேள்வி கேட்கவே தேவையில்லை. நீங்க பாலியேட்டிவ் கேர்ல இருந்து உங்களோட பிராக்டிஸ்ல இருந்து ஏன் ஒருவருக்கும் தேவையில்லாம வந்தது? அப்படி இல்லை. இப்போ பாலியேட்டிவ் கேர்ன்றது ஒரு ஆஸ்பெக்ட். எங்களுக்கு கனடாவில் we have an excellent palliative care system இங்கே. ஆனால் சில பேருக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்குது.
அவையெல்லாம் யோசிக்கிறது. நான் palliative கேரில் இருந்தாலும் நான் வந்து எனக்கு காணும் இந்த லைஃப். ஸோ எனக்கு வந்து இன்னொரு 3 மாசத்துல நான் இறப்பை சம்பாதிக்க போகின்றேன். நான் அப்படியே நான் இப்போவே போப்பேன்னு அந்த உரிமை, அந்த மனித உரிமை, பேசிக் ஹியூமன் ரைட் அதை கொடுத்திருக்கின்றார்கள். அவ்வளவுதான். palliative கேர் முதலில் நாங்கள் palliative கேரைத்தான் சஜஸ்ட் பண்ண வேணும். யாருமே வந்து இதை சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. ஆனால் people choose to do this, they have every right to do that. நான் அந்த வருத்தம் இருந்தாலும் இன்க்யூரபிள் என்றாலும் மோட்டோ நியூரோன் டிசீஸ் என்றால் வித்தியாசம். அப்படியே எல்லாம் தெரியும், விலங்கு எல்லாம் இருக்கும், செடியா எல்லாம் மெலிஞ்சு கொண்டு போய் வலம் இதா கடைசி நேரத்துல அது வித்தியாசம். ஆனா இப்போ ஒரு நோவுள்ள வருத்தங்கள்னா அந்த பெயினை தாங்க மாட்டாமல் அது மற்றது ட்ரீட்மெண்ட்டுக்குமே அது போகாமல் இருந்தால் அவர்கள் வேலும் துன்பப்பட்டு கொண்டிருப்பார்கள். அந்த நிலையில அப்படியான நிலையில தவிர சும்மாவே அந்த கடைசி நேரத்துல நானே இருப்பான் டிக்னிட்டி வேணுமென்று போக ஓமென்று சொல்ற வேலை இல்ல. இப்ப இதுல என்ன என்றால், இப்ப ஒருவர் எங்களுக்கு இந்த மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இன் டையிங் எங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது நாங்கள் அவருக்கு வந்து எல்லா விதமான இந்த என்னென்ன இருக்குது, palliative கேர் இருக்குது, பெயின் மேனேஜ்மெண்ட் நாங்கள் செய்வோம், எல்லாமே வந்து அவருக்கு நாங்கள் ஆஃபர் பண்ணுவோம். சும்மா நாங்கள் அவர் சொன்ன உடனே எடுத்து அவரை வந்து அசஸ் பண்ணுறது இல்லை. அப்போ இதெல்லாம் அவர்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்தி அதுக்கு மேலும் அவர்கள் வந்து இல்லை நீங்கள் எல்லாம் சொல்கிறது சரிதான், ஆனால் ஐ வுட் லைக் டு கோ நேக்கில் நாங்கள் அந்த ஆப்ஷனையும் கொடுப்போம். நாங்கள் நான் நினைச்சேன் பெயின் சில வேளை ரிலீஃப் கொடுத்தாலும் நாங்கள் மெடிசன்ஸ் அதுக்கு பெயின் போகாமலே இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். இல்லை இல்லை, நான் 20 வருஷமா palliative கேர் செய்து கொண்டிருக்கிறேன். பெயினுக்கும் செடேட் பண்றது இல்லை. அதாவது அவையில முழுக்க நித்திர கொள்ள வைக்கிறது. மோஃபின் கொடுத்தா நித்திர கொள்ள மாட்டேன். பெயின் இருந்தால் அவையல் மோஃபினால பெயின் இல்லாம போகும். அவையல் தொழில்படுவதற்கு, ஆக்களோட கதைக்கிறதுக்கு, தண்டை சின்ன சின்ன வேலைகள் செய்யறதுக்கு அது டெஃபினட்டா முடியும். அது மோஃபின்ன்றது எல்லாரும் நீங்கள் பெயின் இல்லாமல் இப்போ நான் உங்களுக்கு தந்தேன் என்றால் யூஆர் டாக்டர், நீங்கள் வந்து யூ வில் கெட் ஒரு ஹையாகி ஒரு என்ன சொல்ற போதை ஏற்படுத்தும். ஆனால் ஒரு வலி இருப்பவருக்கு மோஃபின் போன்ற மருந்துகள், மோஃபின் மட்டும் இல்லை, மோஃபின் இஸ் அன் ஓல்டு மெடிசின், அதுக்குத்தான் அந்த palliative கேர் ட்ரைனிங்ன்றது இருக்குது. ஸோ palliative கேர்ன்றது அவையில் முழுக்க படுக்க வைக்கிறது இல்லை. ஸோ அப்போ இதெல்லாம் ஆஃபர் பண்ணின பிறகு இட்ஸ் அ பேஷன்ஸ். இப்போ ஒரு வெஸ்டர்ன் கனடாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஃபேமிலி டாக்டரோ எனி டாக்டர் எங்கட வேலையன் என்றால் ஒருவருக்கு ஒரு நோய் வந்து விட்டதென்றால் அவருக்கு வந்து என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றன, இந்தந்த ட்ரீட்மெண்ட் இருக்குது, சர்ஜரி செய்யலாம், கீமோதெரப்பி செய்யலாம், என்று நாங்கள் எங்கட வேலை வந்து அதை ஆஃபர் பண்ணி அந்த ஒவ்வொரு வழிமுறையிலையும் என்ன சாதக பாதகங்கள் இருக்கின்றன, அட்வான்டேஜஸ் வர்சஸ் ரிஸ்க் அவ்வளோத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அவியல் கேட்குற கேள்விக்கு மறுமொழி சொல்கிறது தான் எங்கட வேலை. அது டிசிஷன் மேக்கிங் வந்து அந்த பேஷண்ட் தான். அதுதான் அந்த பியூட்டி. இட் இஸ் a patient centered medicine. இங்கேயும் அப்படித்தான். யூகேல எனி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அப்படித்தான். அப்போ அப்படி இருக்கேங்கள நாங்கள் உங்களுக்கு இந்த டிசீஸ் வந்திருக்குது, இதுக்கு வேறு ட்ரீட்மெண்ட் இல்லை, இதில் வந்து நீங்கள் இன்னொரு 3 மாதத்தில் உயிரிழக்கும் வாய்ப்பு இருக்கின்றது, உங்களுக்கு palliative கேர் இருக்கின்றது, இப்படித்தான் நடக்க போகணும்னு நாங்கள் விளங்கப்படுத்தின பிறகு அவையல் சொல்லிச்சினோம்னா இல்லை நான் வந்து ஐ எம் கோயிங் டு go for the medical assistance in dying என்றால் by all means அது அவருடைய உரிமை. மற்றது இந்த நாட்டிலும் ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஃப்ரீ. நாங்கள் we can choose to go private if I want to. ஆனா இங்க நாங்கள் நேஷனல் இன்சூரன்ஸ் கொடுக்குறோம், நாங்கள் நீங்க டாக்ஸோட கொடுக்குறேன்னு சொல்றீங்க. கொஞ்சம் வெயிட்டிங் இருக்கும், அதுதான். ஆனா உண்மையில கேன்சர் என்றா கதியிலேயே செய்திடுவேன். அவசரம் இங்கேயும் செய்திடுவேன். சனிக்கிழமை கேன்சர் பேஷண்ட் ஒரு ஆள் நான் டயக்னோஸ் பண்ணி டியூஸ்டே டயக்னோஸ் பண்ணினான். வியாழக்கிழமையே அவ கன்சல்டேஷன் செய்து அவருக்கு எல்லா இன்வெஸ்டிகேஷனும் செய்து இப்போ திங்கக்கிழமை அவருக்கு சர்ஜரி செய்ய போயிடும் பிரஸ்ட் கேன்சர். ஸோ இங்கேயும் அப்படி உடனே 2 வீக்ஸுக்குள்ளே எல்லாம் நடந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் செய்யணும் என்றால் கிட்டத்தட்ட 4-5 மாதம் வெயிட் பண்ண வேண்டும். அப்படித்தான் இங்கே. ஆனால் நாங்கள் வந்து உங்களை மாதிரி காசு இருக்கிறன்றதுக்காக அந்த கியூவை ஜம்ப் பண்ணி போகலாது. ஈவன் பிரைம் மினிஸ்டராக இருந்தால் கூட, மாக்காணியாக இருந்தால் கூட அவரும் வந்து அந்த லைனில் நின்று தான் வரணும். ஸோ காசு இருக்குது, பதவி இருக்குன்றதுக்காக
இங்கே ஜம்ப் பண்ணிடலாது. முழுமையான ஒரு சமத்துவமான நாடு எங்கள் நாடு என்பதில் பெருமை அடைகின்றேன். தேங்க்யூ. நன்றி. நான் சில அறிவித்துல சொன்ன பிறகு வைத்தியநாதன் நீங்க முதல் முறையா வந்திருக்கிறீங்களா, உங்களை அறிமுகப்படுத்தி போட்டு உங்களை கேள்விகளை